ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் ஓரிரு நாட்கள் தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் மேஜர் சப்ஜெக்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி தான் தமிழ் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்கான 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமோடைய ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கம்பல்சரி கேட்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்டு தமிழ் எக்ஸாமில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா குருவினாவை விடுங்க, அது நீங்கள் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் ஆன்சர் எழுதுனீங்க அப்படின்னா கரெக்டாக ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஆனால் சிறுவினா நெடுவினா வந்து எழுது முறைன்னு ஒன்று இருக்குது. லைக் பேப்பர் ப்ரெசன்டேஷன் இருக்குது, எப்படி எழுதுனா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, வித்தவுட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட எப்படி எழுதுறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிஃபோர் கோயிங் த வீடியோ, நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோடைய PDF லிங்க்லாம் கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய மாடல் கொஷின் பேப்பர்லாம் ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் இதில் இப்போ நான் எழுதியிருக்கதே இம்பார்ட்டன்ட் தான், பட் இதுலேயும் மேக்ஸிமம் ரிப்பீட்டடாக எதெல்லாம் கேட்டாங்க அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கவிஞர் சிற்பி எவற்றைய வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஸோ எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஷின். அடுத்தது நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. ஸோ இதுவும் மிக முக்கியமான ஒரு வினா. அடுத்தது எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார். ஸோ இந்த கொஷினுமே வந்து எக்ஸாமில் ஒரு அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஷின் தான். ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ராமன் சுக்ரீவனிடம் கூறிய செய்திகளை எழுதுக. இது நீங்கள் முடிஞ்சால் பார்க்கலாம், இல்லை அப்படின்னா ஆப்ஷனில் கூட விட்டுறலாம். அடுத்தது மாதவியின் நாட்டிய நிகழ்வில் ஒலித்த இசை கருவிகளை பட்டியலிடுக. ஸோ இது வந்து இந்த தடவை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, பார்த்துக்கோங்க. சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் வேறு பெயர்கள் யாவை. இந்த கொஷின்லாம் வந்து இதோ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் புக்கில். ஸோ நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதில். ஸோ அதனால் இது புது கொஷின் அப்படிங்கிறதுனால அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆஸ் வெல். அதனால் இது வந்து ரிப்பீட்டடாக இந்த தடவை கேட்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக நடந்த அந்த ஸ்கூல் எக்ஸாம்ஸில் இதெல்லாம் ரிப்பீட்டடாகவே கேட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட். அண்ட் இது ஆஸ் வெல் அஸ் எவ்ரி இயர் இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் தான். காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது. அடுத்தது மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் மாற்றும் பாங்கினை எழுதுக. மிக முக்கியமான ஒரு வினா. அடுத்தது கழிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக. இதுவுமே முக்கியமான ஒரு கொஷின். தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்து வளர் தலமோங்கும் கந்தவளே தொடருக்கு பதிவுரை எழுதுக. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் தென் வந்து தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின். லைக் நிறையா தடவை எக்ஸாம்பிள் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தென் வந்து இறைமகனாரின் இன்னல்களை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர். இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். பொருண்மொழி காஞ்சித்துறை விளக்குக. இந்த கொஷின். அதுக்கப்புறம் திருக்குறளில் வந்து ஞானத்தின் பெரியது எது, மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது எது, வறுமையும் சிறுமையும் தருவது எது, அது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இது வந்து ரிப்பீட்டட் நிறையா தடவை கேட்டிருக்காங்க. நஞ்சுன்பவர் என வள்ளுவர் யாரை இடிந்துரைக்கிறார். ஸோ இந்த கொஷின். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் படிக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் விச் இஸ் குருவினாக்கள் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2026. அண்ட் இது எல்லாமே செய்யுள்ள இப்போ பார்க்க போகிறது வந்து உரைநடையில் உள்ள முக்கியமான குருவினாக்கள். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் படிக்க வேண்டியது தமிழர்கள் வளர்த்த அழகு கலைகள் நூல்கள் பற்றி குறிப்பு வரைக. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது இது இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேட்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. விரிபெரு தமிழர் மேன்மை ஓங்கிடச் செய்கதென்றே உயிர் பணியாக கொண்டோன் யார் யாரை பற்றி எதற்காக கூறுகிறார். அதுக்கப்புறம் கீழ திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. இதுவும் மிக முக்கிய ஒரு வினா தான். ஸோ அதுக்கப்புறம் இந்தோ சாரசனி கட்டிடக்கலை குறிப்பு வரைக. ஐ திங்க் இந்த திஸ் கொஷின் ஷுட் பி கம் அப்படின்னு தோணுது. பிகாஸ் லைக் இது வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் யுவர் தமிழ் எக்ஸாமினேஷன். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்படிங்கிறதுனால மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த தடவை ஷுவராகவே கேட்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் புக்கில் தன்மனை இது எப்போவுமே ரிப்பீட்டடாக கேட்குற ஒன்று தான். சங்க காலத்தில் தாய்வழி சமூக முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள். முடிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி ஆப்ஷனல். பின்னணி இசை படத்தின் காட்சியமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும் சான்று தருக. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே மிக முக்கியமானது. உரைநடை குருவினால் சிறுவினாவை பொறுத்தளவில் நீங்கள் வந்து ஒரு பக்கம் 1.25 பக்கம் உள்ள மாதிரி எழுதுங்க. அண்ட் வந்து இப்போ ஒரு சில கொஷின்லாம் வந்து ஒரு பக்கம் தான் வரும், நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும். பட் ஒரு சில கொஷின், குறிப்பாக உரைநடை கொஷின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் ஓனாகவே கொஞ்சம் பெருசாக எழுதலாம். ஸோ அப்படிங்கிறப்ப ட்ரை டு அட்டெண்ட் மோர் தென் 1 பேஜ். ஸோ அது வந்து ஃபுல் மார்க் வந்து கொடுத்துருவாங்க. அண்டு செய்யுள் சிறுவினால் வந்து இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக டைப்லேருந்து மொத்தம் 3 கொஷின் உங்கள் புக்கில் இருக்குது. ஷுவர்லி ஒரு கொஷின் அதிலேருந்து வந்துடும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏங்கொழு நீர் ஞாலத்து இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. அதுக்கப்புறம் வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா
ஈசன் மகன் நின்றான் ஓர் ஏழையென இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. ஸோ மொத்தம் நீங்கள் 2 சிறுவினா அட்டன் பண்ணணும். ஸோ அதில் இந்த 3 கொஷின்லேருந்து 1 கம்பல்சரி வரும். பேலன்ஸ் நீங்கள் படிக்க வேண்டியது வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர், குகனோட ஐவராகி அது முடிஞ்சால் பாருங்கள். இஃப் நாட் அது விட்டுறலாம். ஒருமுக எழினி பொறுமுக எழினி அந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகையோர் உறவு வேண்டுமென கேட்கிறார். பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறையை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார். மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள உவமை சுட்டும் செய்தியை விளக்குக. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா. 10th கொஷின் உண்டாளம் என தொடங்கும் புறநானூற்று பாடல் இஃப் பாசிபிள் பாருங்கள். இஃப் நாட் தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், நீங்கள் விட்டுறலாம், ஆப்ஷனல் தான். அடுத்தது உரைநடை சிறுவினா மயிலை சீனி வெங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் பற்றி விளக்குக. மிக மிக முக்கியமான ஒரு வினா. சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்தினர் பற்றி குறிப்பிடுக. ஸோ அதுவும் முக்கியமான ஒரு வினா. சென்னை அறிவின் நகரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது உங்களுக்கு இம்பார்ட்டன்னா பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் தருக. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்துக்கு செய்யும் உதவிகள். மணந்தகம் விளக்குக. நீங்கள் ஆசிரியரானார் மாணாக்கரை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்துவீர். திரைப்படத்தின் காட்சி ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக. வேளாண் மேலாண்மை குறித்து நீவிர் பரிந்துரை பற்றி எழுதுக. ஸோ இது எல்லாமே மிக மிக முக்கியமானது. 4 மார்க்கு அணி இலக்கணத்தை பொறுத்தளவில் பொருள் வேற்றுமை அணி, ஏகதேச உருவக அணி, ஓமை அணி, நிரல் நிறை அணி, இந்த 4 அணியிலேருந்து ஒரு அணி கேட்பாங்க. உங்களுக்கு எய்தர் அணி டைரெக்டாக கேட்கலாம், ஆர் சான்று கொடுத்து இந்த குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணியை விளக்குக. ஸோ அது பார்த்துக்கங்க. நயம் பாராட்டுதல் உங்களுக்கு இதுதான் அதிகமாக கேட்குறாங்க, பார்த்துக்கங்க. பழமொழி விளக்கம் தருக பொறுத்தளவில் அந்த வாழ்க்கை நிகழ்வில் பொறுத்து எழுதுவோம்ல. ஸோ அதில் முயற்சி திருவினையாக்கும், சிறுதுரும்பும் பல்குத்த உதவும், சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் விளக்கு வேண்டும், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, தன் கையே தனக்குதவி, குறையோடம் கூத்தாடும், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம், சிறுதுளி பெருவெல்லம், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். Translation learning is a treasure, a due language. If you want people to understand knowledge of languages, the limit of by language. ஸோ இந்த எல்லாமே இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த பேசேஜ் கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுல பெரியார் வாஸ் நாட் ஓன்லி கிரேட் சோசியல் ரெவல்யூட்டரி, ஹி வாஸ் சம்திங் மோர் தென் தட். ஹீ இஸ் டன் அஸ் எ கிரேட் கேம்பெயின் ஆஃப் த அண்டர் ப்ரிவிலேஜ்டு. And even is this sphere, he was much more than that. His sphere of activity was very wide, and when he took up any issue, he went deep into it, understand all the aspects of it, and did not rest until he had found a permanent solution to it. Communal differences in our society were deep rooted and approached in permanent future of our society until Periyar came on the sense. So இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் செய்யுள் நடுவினா திருக்குறள்லேருந்தே ஒன்று கம்பல்சரி கேட்டுருவாங்க. செய்நன்றி எறிதல், சினத்தை காத்தல், அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும், அப்புறம் திருக்குறள் ஒரு வாழ்வியல் இயக்கம். ஸோ இது 4 பார்த்துக்கோங்க. 45 உரைநடை நடுவினா குடும்பம் என்னும் சிறிய அமைப்பு, பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறை, நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறுவது. ஸோ இதெல்லாம் பாருங்கள். சப்ளிமெண்ட்ரியில் பொறுத்தளவில் துணைப்பாடத்தில் பாரதியின் கடிதம், பொறுப்புணர்ச்சி என்று இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்புநலன், நடிகர் திலகத்தை கண்ட பாலச்சந்திரனின் மனவேடம், சூரியனை பிரசவிக்கும் பாறை. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாமினேஷன். அண்ட் earlier I said how to write நெடுவினா in your public examination. ஸோ நெடுவினா பொறுத்தளவில் லைக் யூஸ் குறிப்பு சட்டகம் in that முன்னரே முடிவுரை கம்பல்சரி, அண்ட் in between that topics you have to mention some subheadings for the answers. ஓகே, ஸோ அதை எழுதிட்டு அண்டு அதுக்கு கீழே ஓனாகவே உங்களால் எழுத முடியும். ஸோ ஹவு மச் யூ கேன் ரைட், ஸோ அது அளவுக்கு எழுதுங்க. மேக்ஸிமம் 2.5 pagesலேருந்து 3 pages வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஏன்னா பிகாஸ் உங்களோட ஆன்சர் ஷீட் இன் A4 sheet பேப்பர், ஸோ தட் இஸ் வெரி ஷார்ட். ஓகேங்களா. ஸோ அதனால் உங்களால் மோர் தென் 3 pages ஈஸியாக எழுத முடியும். ஸோ பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.